ஏன் கியூல நில்லுங்க, வாங்க. கியூ ஃபார்ம் பண்ணுங்க. வாங்க. இது பாருங்க, எல்லாருக்கும் ஒன்னொன்னு தான் கிடைக்கும். இன்னொன்னு என்கிட்ட இருந்து கேட்க கூடாது. ஏன்னா மத்தது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். இந்தாங்க வாங்க. நான் நினைச்சது நடக்க போகுது. மாமா, உங்களுக்கு டைமே சரியில்லை. பாவம் மாமா நீங்க. பேசி பேசி உன்னை இங்க வர வச்சதே நான் தான். எங்களுக்கே சைலண்டா? எனக்கு தெரியாம என்னென்னமோ திட்டம் போடுறியா? அந்த திட்டத்தை எல்லாம் தவிடு பொடி ஆக்குறனா இல்லையான்னு பாருடி. என்னங்க இது? இது என்ன ஆபீஸா இல்ல ஸ்வீட் ஸ்டாலா? ஒரு கமிஷனர் எல்லாருக்கும் லட்டு விநியோகம் பண்றீங்க. இதுதான் உங்க டியூட்டியா? அதுல பைரவே, நம்ம நம்ம கான்ஸ்டபிள் ஒருத்தருக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் எல்லாருக்கும் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாரு. அதான். நிறுத்துங்க. எனக்காக கூட வேண்டாம். உங்க பதவிக்கு ஒரு மரியாதை இல்ல? தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு போய் சொல்றீங்க? பைரவே, இது ஆபீஸ்ல வழக்கமா நடக்கிறது தான். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க கேள்வி கேட்கறத பார்த்தா சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? பரவாயில்ல, எனக்கு தெரியுங்க. இத பண்ணது சிவகாமி. அதுவும் உங்களுக்காக ஸ்பெஷலா வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அவ கையால நானும் சாப்பிட்டிருக்கேன். அத சாப்பிட எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? உங்களை மாதிரியே சிவகாமி பண்ற ஸ்வீட் எனக்கும் பிடிக்குங்க. எங்க நானும் சாப்பிட்டு பாக்குறேன். கொடுங்க. டேஸ்ட் பிரமாதமா இருக்குங்க. அடேங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல. சிவகாமியோட கைப்பக்குவம் யாருக்குமே வராதுங்க. சும்மா சொல்லக்கூடாது அத்தை. செம்மையா நடிக்கிற. அதுவும் லட்டு பிடிக்கிறதுல அவளை அடிச்சுக்க ஆளே இல்ல. பைரவி, நீயா பேசுற? சிவகாமி பண்ணது நிஜமாவே பிடிச்சிருக்கா? ஏங்க சந்தேகப்படுறீங்க? நிஜமா தாங்க சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சிவகாமி உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கா. எப்படியும் இதுல விஷம் கலந்திருக்க மாட்டா. அதான் நம்பிக்கையா சாப்பிடுறேன். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நான் வந்த விஷயத்த நேரடியாவே சொல்றேன்.
நானும் நல்ல யோசனை பண்ணி பார்த்தேங்க. ஏங்க என் கோவம் எல்லாம் இதோ இங்க இருக்காளே இந்த துளசி மேலதான். ஆனா அதுக்கு பார்த்திபன் அண்ணனை தண்டிக்கலாமா? அதுவும் இல்லாம என்னதான் இவங்க எனக்கு ரத்த சொந்தம் இல்லைன்னாலும் என் பேச்சு இது வரைக்கும் அண்ணனும் மீறினதில்ல, சிவகாமியும் மீறினதில்ல. அதுக்கான மரியாதைய நானும் கொடுக்கணும் இல்லையா? அண்ணன், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுமா. மனசுக்கு பிடிச்சவங்க செஞ்சு கொடுக்கறத அப்பப்ப சாப்பிட்டாதான் இவராலையும் ஆரோக்கியமா இருக்க முடியும். இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. எனக்கு சிவகாமி மாதிரியெல்லாம் பக்குவமா சமைக்க தெரியாது. நீங்க பாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வேற எங்கேயாவது போயிட்டீங்கன்னா சிவகாமி கையால சாப்பிட முடியாம போயிடும்ல. அதனால இவர் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்க. அதனால நான் ஏன் அதை தடுக்கணும்? அந்த பாவம் எனக்கு எதுக்கு? அவரோட ஆரோக்கியம் தான் எனக்கும் ரொம்ப முக்கியம். அவர் நல்லா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். அதனால நீங்கெல்லாம் இங்கே இருந்துருங்க. வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கு போயிட்டா அது ரொம்ப தூரம், அடிக்கடி பார்க்க முடியாதுல்ல. தங்கச்சிய தினமும் பார்க்கலன்னா இவருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அவர் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுன்னு. அதனால டிரான்ஸ்பர்லாம் வேண்டாம். எப்பவும் போல நீங்க இங்கேயே இருந்துருங்க. அத்தை, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுக்காக எல்லாம் நீங்க உங்க முடிவை மாத்திக்காதீங்க. மாமா தங்கச்சி கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாருன்னா கவலையே கிடையாது. சாட்டர்டே சண்டே கார் எடுத்துட்டு வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து அம்மா கையால சந்தோஷமா சாப்பிடலாம். ஓகே? அம்மாவை பார்த்த மாதிரியும் ஆச்சு, சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. என்ன சொல்றீங்க அத்தை? அந்த ஏரியா இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு. வார வாரம் வரலாம். உங்ககிட்ட நான் யோசனை கேட்டனா? இல்லத்த, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேட்கவே. நீ பேசக்கூடாது. உங்ககிட்ட கேட்டா மட்டும் பேசு. இது பெரியவங்க விவகாரம். நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதத்த. தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம். பைரவி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? பார்த்திபன் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். இதுதான் என்னோட முடிவு. அத்தை, இங்கேயே இருக்கலான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டாச்சே, இனிமே அதை மாத்தவே முடியாது. பாருங்க, ஆர்டர் மாமா டேபிள் மேலேயே இருக்கு. இப்ப என்ன பண்றது? இனிமே நீங்களே நினைச்சாலும் அந்த டிரான்ஸ்பரை மாத்தவே முடியாது. ஏன் முடியாது? முடியாதத்த. என்னால மாத்தவும் முடியும், அதை தடுக்கவும் முடியும். தள்ளு. என்ன? அண்ணே, இனிமே நீங்க இங்கேயே இருக்கலாம். நீங்க சந்தோஷமா இருங்க. பைரவி, என்ன உனக்கு?
இது நடந்தே ஆகணும்னு நீ தானே சொன்ன. இப்ப நீயே வேண்டாங்கிற, எதனால? என் மனச மாத்திக்கிட்டேங்க. நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்திபன் இனிமே இங்கேயே இருக்கட்டுங்க. அவரை மாத்தவும் வேண்டாம், கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். நீங்க 2 பேரும் அர்ஜுனன் கிருஷ்ணன் மாதிரி ஒன்னாவே இருக்கீங்க. அதான் பக்கத்து பக்கத்துலயே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாமே உங்களுக்காக தாங்க. ஓ, நீ ஒண்ணு மாமாவுக்காக பண்ணல பைரவி. நான் பேசினது கேள்விப்பட்டு எனக்கு பயந்துதான் பண்ற. நீங்க சந்தோஷமா இருங்க. பார்த்திபா, மாமா, அதான் பைரவியே சொல்லிட்டால, இனிமே டிரான்ஸ்ஃபர் பத்தின கவலையே நமக்கு வேண்டாம். வா, சந்தோஷமா லட்டு சாப்பிடலாம். வா, எடுத்துக்க. மாமா இந்தாங்க மாமா. இந்தா. சூப்பரா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. இந்த சாப்பிடு. ஸ்வீட் நல்லா இருந்துச்சா அத்தை? இந்த லட்ட மாமாவுக்காகவோ இல்ல பண்ண என் அம்மாவுக்காகவோ நீங்க சாப்பிடல, என் மேல இருக்கிற பயத்துல தான் சாப்பிட்டீங்க. ஆனா இது நான் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறேன். ஏன் தெரியுமா? உங்களை இங்க வர வைக்கிறதுக்காக நான் ஒரு பிளான் போட்டேன். அதுல ஜெயிச்சிட்டேன். அதுக்காக தான் எங்களை குடும்பத்தோட வேற ஏரியாக்கு அனுப்புறதுக்கு நீங்க ஒரு பிளான் போட்டீங்க. அதுல நீங்க தோத்துட்டீங்க. அதுக்காக வந்தான். என் அப்பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும்னு மாமா கிட்ட சத்தியம் வாங்கினீங்க. அந்த ஆர்டரை உங்க கையாலேயே நான் கிழிக்க வச்சிட்டேன். அதுக்காக வந்தான். என் பாசக்கார அம்மா சிவகாமிய எப்பவும் எதிரியா நினைப்பீங்க. இப்போ உங்க வாயாலேயே சிவகாமி கையால சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக வந்தா. அண்ணன் தங்கச்சிய பிரிக்கலான்னு பாத்தீங்க. எங்களை ஏரியாவை விட்டு துரத்தலான்னு பாத்தீங்க. எங்களை வேதனைப்படுத்தி பார்க்கலான்னு நினைச்சீங்க. இப்போ நீங்க வச்ச சூனியம் உங்களுக்கே திருப்பி அடிச்சிருச்சு. உங்க முகத்துல நீங்களே கரியாலி பூசிக்கிட்டீங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? மிஸ் ஆயிடுச்சு அத்தை. அடி மட்டும் இல்ல, நீங்க போட்ட பிளான் கூட ஃப்ளாப் ஆயிடுச்சு. இனிமே எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. உங்களை ஆட்டி வைக்கிற ரிமோட் இப்போ என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு எங்க அடிச்சா வலிக்கும், எங்க அடிச்சா அடங்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சின்னதா ஒரு டிராமா போட்டேன். அத நீங்க உண்மைன்னு நம்பிட்டீங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி அங்க வருவாங்க. நாங்க பாத்துக்கலாம், பேசிக்கலாம், ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடலாம். நாங்க ஜாலியா இருப்போம் அங்கிள். அங்கிள், பைரவி ரூபத்துல கடவுள் எங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. அங்க போயிட்டா மாமாவும் விஸ்வாவும் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. நான் சொன்னத சத்தியவதியும் காஞ்சன பாட்டியும் கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்ல, அத நீங்களும் உண்மைன்னு நம்பிட்டீங்க. இப்போ மொத்த சீனும் மாறி போச்சு. அதுதான் துளசி. இனிமே டிரான்ஸ்பரும் கிடையாது, சத்தியமும் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் வயசுல நிறைய கேப் இருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்களை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. யோசிக்கிறதுல நாங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்போம். நீங்க வெரி ஸ்லோ. என்னோட கம்பேர் பண்ணா
நீங்க ஓல்டு மாடல். என்னத்த கரகரன்னு சத்தம் கேக்குது? பல்ல கடிக்கிறீங்களா? பல்லு பலபலன்னு இருக்கே. ஒரிஜினலா? புதுசா கட்டினீங்களா? பாத்தத்த பல்லு பத்திரம். ஏய் பொண்ணு, ஏய் துளசி, ஏய் போடி, என்கிட்டயே டிராமா போட்டு என்னையே ஏமாத்துறியா? உன் பல்ல உடைச்சு உன் திமிர அடக்கி உன்னை என் முன்னால மண்டி போட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. சிவகாமி, சிவகாமி, என்ன? இங்க வா. சிவகாமி, நம்ம வின் பண்ணிட்டோம். விடு. வா. சிவகாமி, நம்ம வின் பண்ணிட்டோம் சிவகாமி. ஏய், என்னாச்சுடி உனக்கு? எதுக்கு இந்த சந்தோஷம்? துளசிய யாருன்னு நினைச்ச? சொன்னத சாதிப்பா. நான் ஹாப்பியா இருக்கேன் சிவகாமி. இன்னும் 2 நாள்ல வீட்டை காலி பண்ணிட்டு போறோம். இதுல என்ன சந்தோஷம்? நாம இங்க இருந்து போக போறது இல்ல, இங்கதான் இருக்க போறோம். அண்ணனை விட்டு பிரிய போறோம்னு நீ கவலையப்படாத. டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? நீ சொல்றது நிஜம்தானா? நிஜம்தாமா. அப்பாவோட டிரான்ஸ்ஃபர பைரவி அத்தையே அவங்க கையால கிழிச்சு போட்டுட்டாங்க. இனிமே இங்கே இருங்க, எங்கே போக வேண்டான்னு அத்தையே சொல்லிட்டாங்க. யார்கிட்ட? என்கிட்ட, அப்பா கிட்ட, மாமா கிட்ட, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. அண்ணியா? என்னால நம்பவே முடியல. சொன்னது பைரவி, ஆனா சொல்ல வச்சது துளசி. என்னடி சொல்ற? நீ அன்னிக்கிட்ட சண்டை போட்டியா? ஷோ, சண்டையெல்லாம் போடலமா. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேள. நான் அந்த ஸ்வீட் எடுத்துக்கிட்டு மாமாவை பார்க்கலான்னு இங்க இருந்து போனேனா, ரெண்டு பேரும் அடிக்கடி அங்க வருவாங்க. நாங்க பாத்துக்கலாம், பேசிக்கலாம், ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடலாம். நாங்க ஜாலியா இருப்போம் அங்கிள். அங்கிள், பைரவி ரூபத்துல கடவுள் எங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. அங்க போயிட்டா மாமாவும் விஸ்வாவும் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. அண்ணு, இனிமே நீங்க இங்கேயே இருக்கலாம். நீங்க சந்தோஷமா இருங்க. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். அதான் துளசி. துளசி, நிஜமாவே நீ பண்ணது சாதனை தாண்டி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ சரியான ஆளுதான். ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி நினைச்சதை சாதிச்சிட்ட. இது திருட்டுத்தனம் இல்லம்மா, புத்திசாலித்தனம். இப்படி எல்லாம் யோசிச்சாதான் பைரவி அத்தையோட அட்டகாசத்தை அடக்க முடியும். சரி சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா போ. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. உனக்கு வாய் நிறைய சக்கரை தான் போடணும். ஏய், லட்டு சாப்பிடுறியா? பல்லு இல்லாதவங்க சாப்பிடுறது எனக்கு எதுக்குமா? நீ போய் முறுக்கு எடுத்துட்டு வா. நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிடணும். ஏய், லட்டு பல்லு இல்லாதவங்க சாப்பிடுறதா? அப்போ என் அண்ணனுக்கு பல்லு இல்லையா? ஏண்டி, என் அண்ணன் நான் கொடுத்த லட்ட பிரியமா சாப்பிட்டாரா? ஐயோ, உங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ட நீயே வச்சுக்கோ. எனக்கு முறுக்கு வேணும், பசிக்குது. கிடைக்குமா கிடைக்காதா? சரி சரி, என்னது? நான் உனக்கு எடுத்துட்டு வரேன். ம்